வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 5/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 இருந்து 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 இருந்து 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:45 இருந்து 2:45 வரையும், பிறகு இன்று இரவு 7:30 இருந்து 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 7:30 இருந்து 9 வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 இருந்து 3 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 இருந்து 12 வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 6:06 வரை, இன்று மாலை 6:06 வரை பிரதமை திதி. அதன் பிறகு துதிவியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:36 வரை ஆயில்ய நட்சத்திரம். அதன் பிறகு மக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 6:36 வரை கிஸ்மிக்கினம் கரணம். அதன் பிறகு மாலை 6:36 வரை பவகரணம். அதன் பிறகு பாலவ கரணம். இன்று மாலை யோகம் இன்று மாலை 4:36 வரை சித்த யோகம். அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:36 வரை பூராட நட்சத்திரமும், அதன் பிறகு உத்திராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இன்றைய நாளில் சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்களை எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் இதுக்காக ரொட்டீனாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகள் எல்லாமே நீங்கள் திறம்பட செய்யலாம். அதில் தங்கு தடையின்றி எதுவும் பிரச்சனை வராதுங்க. சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதுவரை 4870 நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நமது மனப்பூர்வமான நன்றியை தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பம் கலந்த அருமையான நாளுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கரை புரண்டு ஓடக்கூடிய மிக உன்னதமான நாள். இந்த நாளில் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைத்தீங்களோ அது அதன்படி நடக்கிறதுக்கு இறைவனுடைய அனுக்கிரகமும் கிரகங்களின் சாரங்களும் அப்படி அமைஞ்சிருக்கு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்றைய நாள் உங்களுக்கு தெய்வாம்சம் பொருந்திய நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைய தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசாக வாங்கணும்னு ஒரு எண்ணங்கள் மனதிலே உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலம் தேரக்கூடிய சுகமான நாளுங்க. மனதிற்கு சுகமாக இருக்கும். உடலில் இருந்து வந்த சிறு பிரச்சனைகள், சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இதெல்லாமே மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுதுறதுக்கு. ஆக இந்த நாள் உங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்து ஒரு பழைய நிலைமைக்கு இந்த உடல்வாகு திரும்புவதற்கான நல்ல ஒரு அருமையான நாளுங்க இன்னைக்கு. அதனால் மனசுக்கு சந்தோஷம் உண்டுங்க. ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். அதனால் கொஞ்சம் கடினமான உழைப்பும் நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் வருங்க. மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது இன்றைக்கு தெளிவு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மொத்தத்தில் இன்ற நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய திறமையை பாராட்டி மற்றவர்கள் உங்களிடம் சில பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஆனால் இந்த நாளில் இதையும் செய்யுங்க சார், இன்னும் அலுவலகத்துலேயும் சரி, குடும்பத்தில் அப்பா நீனே இந்த பொறுப்பையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது மாதிரி இன்றைய நாள் இருக்கும். ஆக பெரியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து சில பொறுப்புகளை ஒப்படைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற வகையில் உங்களுடைய திறமையை நீங்கள் மெய்ப்பித்து காட்டுறதுனால இந்த ஏற்பாடு நடக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் படபடப்புகள் நீங்கக்கூடிய நாளாகவும் மனது ஒருநிலைப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதிலே எழுந்து வந்த ஒரு சில வேண்டாத எண்ணங்கள்லாம் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கை செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளில் வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி மட்டும் பார்த்து நடந்துக்குங்க. கை செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு கடன் வாங்கி செலவு செய்யறதுக்கான சூழலும் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அலைச்சல் ஏற்படும். ஆனால் அலைச்சலுக்கு பிறகு வருமானம் வரும். பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் சென்றீங்கன்னா, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்கள அனுசரித்து சென்றால் குடும்பம் சிவனே நடக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி பலிக்கக்கூடிய நாளாக, வெற்றியடைய கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் போட்டி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு இன்றைக்கி போட்டியாக இருக்கும். உங்களுடைய வேகத்துக்கு மற்றவங்க ஈடு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். கணவன் மனைவி உறவிலே ஏட்டிக்கு போட்டி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாள் மட்டும் கொஞ்சம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போவதில்லை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய தடைகள் அதெல்லாம் நீங்கிறதுக்கு தாமதங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு மனசஞ்சலம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உதவி கிடைக்கக்கூடிய, அதாவது நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு சக நண்பர்கள், பழைய நண்பர்களோ புதிய நண்பர்களோ அவங்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுற இடத்துல இருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுனால, இந்த காலத்தினால் செய்த நன்றி மானத்தில் மான பெரியது என்பது போல தக்க சமயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவி ஒரு பெரிய உதவி வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அது செய்தப்பட்ட இடம் ஒரு பெரிய இடம். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முடிவு தெரியாத சில பிரச்சனைகளுக்கு முடிவு தெரிய வருங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் கூட சில மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதில் உங்களை எதிரியை நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளில் 10ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதனால உங்களுக்கு வியாபாரத்தில் தனிப்பெரும் ஆளாக நீங்கள் உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி நெருக்கம் ஏற்படும், அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உங்களுடைய இல்லத்தில் மனைவியின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாளாக இருக்கும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு செயல் செய்தாலும் திரு செயலாக செய்து முடிப்பீங்க. அந்த செயல்
காலத்தால் அழியாத ஒரு பேரும் புகழ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சிலருக்கு திருமண விஷயமாக நீங்கள் முடிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள், புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு மந்தமான நாளாக இருந்தாலும் ஒரு மதியத்துக்கு பிறகு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு ஓடினவனுக்கு 9ஆம் இடத்தில் ராஜா என்பது போல இன்றைய நாள் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு. அதன்படி இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி காத்திருக்கு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான சூழல் அமையுதுங்க. அதனால் முடிந்தவரை வெட்டி அலைச்சலாக போகாமல் பார்த்துக்குங்க. அலைச்சலுக்கு பிறகு லாபம் இருக்கும். ஆனால் அது அவ்வளவு கிளியராக சொல்லணும்னா பார்க்கணும். என்ன பார்க்கணும்? உங்களுடைய திறமையை வைத்து தான் லாபத்தை சொல்ல முடியும். ஏன்னா அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கு பிறகு விடாமுயற்சி செஞ்சால் லாபம் உண்டுங்க. அதான் அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த லாபத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு அமைய போகுது. அதனால் முடிந்தவரை கடின உழைப்பு தேவை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வாசல் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் கடைசி நேரத்துலையும் மாறக்கூடிய சூழலை பார்க்கலாம். நீங்கள் கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் முடிந்தவரை நீங்கள் உங்களுடைய செயல் திட்டத்தை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் அந்த ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். அதனால் முடிந்தவரை ஏமாற்றம் அடைவதை என்பதை நீங்கள் முடிந்தவரை மறுபடியும் சொல்கிறோம், மறுபரிசீலனை செய்யணும். சில விஷயங்கள் செய்துவிட்டு அதை திரும்பியும் மறுபரிசீலனை செஞ்சீங்கன்னாக்கா அந்த ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்திர நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சிந்தனைகள் எதாக இருந்தாலும் சிந்தனைகளை செயல்படுத்தி செய்யணும். அதாவது புதிய சிந்தனையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவேகம் தேவை. ஒரு கணம் யோசித்து எதாக இருந்தாலும் செய்யுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றால் நல்லது நடக்கும். இன்னைக்கு மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்கவலை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. என்னடா எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது, நமக்கு ஒன்றும் நடக்கலையேங்கிற ஒரு சின்ன வருத்தம் இதெல்லாம் தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும்னா அருகில் உள்ள விநாயக பகவானை காலையில் வணங்கிவிட்டு செல்லுங்கள். அப்படி வணங்கிவிட்டு சென்றால் அந்த கவலைகள் மாறும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 6ங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்க 2 பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்றைக்கி தான் உண்மை சூழலை புரிஞ்சிக்க போகிறீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சரிங்களா? ஆக அனைத்து ராசி அன்பர்களும் என்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.